பல்லாவரம் அருகே தங்களது பகுதிக்கு அம்மன் கோவில் தேர் பவனி வர வேண்டும் என கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு. சென்னை பல்லாவரம் அடுத்த பொழிச்சலூர் பிரசித்தி பெற்ற பேரேரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. சுமார் 800 ஆண்டுகள் பழமையான இக்கோவிலில் தொண்டை மண்டல காலத்தில் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க கோவிலாக கருதப்படுகிறது. மேலும் இக்கோவிலில் பொழிச்சலூர் அகஸ்தீஸ்வரர் கோவிலின் உப கோவிலாகவும் உள்ளது. இந்த நிலையில் பல கடந்த ஆண்டுகளாக தனியார் கட்டுப்பாட்டில் இருந்த வந்த இக்கோவிலை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இப்பகுதி பொதுமக்களின் வேண்டுகோளுக்கிணங்க அறநிலைத்துறை தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது. அதன் தொடர்ச்சியாக 21ஆம் தேதியான இன்று மாலை பேரேரி அம்மன் கோவிலின் சுவாமி ஊர்வலம் மற்றும் தேர் பவனி நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதில் ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டுமே தேர் பவனி செல்லும் என்று இந்து அறநிலைத்துறை சார்பில் அதிகாரிகள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் தங்கள் பகுதிக்கு தேர் பவனி வர வேண்டும் என கோரி அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் 50க்கும் மேற்பட்டோர் கோவில் முன்பாக ஒன்று திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற சங்கர் நகர் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இது குறித்து இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளிடம் பேசிய உங்களது பகுதிக்கு தேர் பவனி வருவதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட முயன்ற பொதுமக்கள் அங்கிருந்து அமைதியாக கலைந்து சென்றனர். சுவாமி தேர் பவனி தங்களது பகுதிக்கு வர வேண்டும் என்று கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் சம்பவம் அப்பகுதி சிறிது நேரம் பரபரப்பு ஏற்படுத்தியது. தர்மகத்தா பரம தர்மகத்தா என்ற பேரில் இதுநாள் வரைய அந்த சொல்லி இந்த கோயிலுடைய ப்ராப்பர்ட்டி இந்த கோயிலுடைய எல்லா சொத்துக்களையும் கையாடிட்டு வந்தாங்க. இது சமீபத்தில் இது புகாராக பலமுறை கொடுத்தோம். இந்த கோயிலுக்கு 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரி இந்த கோயில் அந்த அலங்காரம் செஞ்சு ஒரு சம்மந்தப்பட்ட 2 தெருவுக்கு மட்டும் சாமி எடுத்தாங்க. அப்போ பெரிய பிரச்சனை கலவரம் ஆச்சு, அதாவது ஜாதி கலவரம் மாதிரி ஆச்சு. அதோடைய புகார் மனுவெலாம் எங்களுக்கு எப்போ கொடுத்துன்றதெல்லாம் டீட்டெயில் என்கிட்ட இருக்குது. இதுக்கப்புறம் அந்த கோயில் திருவிழா சாமி ஊர் அலங்காரம் பண்ணாமல் இந்த கோயில் இங்கேயே செஞ்சு வச்சுருந்தாங்க. இப்போ சமீபத்தில் அந்த தனியார் இதிலேருந்து எடுத்துகிட்டு அரசு அறநிலைத்துறை மூலிமா பொசிஷன் 3 அவங்க எடுத்துட்டாங்க. அப்போ எடுக்கும்போது இப்போ என்ன கேட்குறேன்னா, இப்போ வர விழாவை பொதுவாக அறநிலைத்துறையை எடுத்தால் ஊரில் எப்படி அந்த கமிட்டிக்கு அதுக்கு ஒன்று பயலாக இருக்கு இல்லையா, அது அடிப்படையில் நாங்கள் உரிமை கேட்குறோம். இந்த பொழிச்சலூரில் தலித்து மக்கள் தான் பாப்புலேஷன் அதிகமானது. கொஞ்சம் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் பேர் தான் இந்த முதலியார் வன்னியர் மற்ற சமுதாயத்தெல்லாம். அதுக்கப்புறம் இந்த இடத்த டெவலப் ஆகி லேஅவுட் போட்டு இன்றைக்கி பாப்புலேஷன் எல்லா சமுதாயம் கலந்துருக்காங்க. நாங்கள் கேட்குறது என்ன, சமுதாய அடிப்படையிலையோ எங்கள் சமுதாயம் தான் கொடுக்கணும் முதல் உரிமைலாம் கேட்கல. சாமி திருவிழா பண்ணுறோன்னா ஐதீகம் பிரகாரம் கோயில் அந்த காலத்துலேருந்து இருந்த கிராமத்தை ஃபுல்லாக சுற்றி சாமி நிறுத்துங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அலங்காரம் பண்ணி சாமியை கோயில் பக்கத்துலேயே நிறுத்துங்க, எல்லாரும் வழிபடுவாங்க. இந்த கோரிக்கை தான் கேட்குறோம். அப்படி இல்லை, இந்த முதலியார் தெரு பிள்ளையார் கோயில் தெருவில் முதலியார் என்றவங்க வசிக்கிறாங்க, வஜ்ர கோயில் தெருவில் வன்னியர் வசிக்கிறாங்க. இந்த 2 தெரு மட்டும் குறிப்பாக ஏன் சுற்றணும்? ஊர் இவ்வளோ டெவலப் பண்ணும்போது குறிப்பாக அந்த 2 தெருவுக்கு போய்ட்டு வரணும். அதுக்கு என்ன, அதுக்கு எதனா ஹிஸ்ட்ரி வரலாறு எதனா இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் கேட்கல. ஆனால் இருந்த ஹிஸ்ட்ரி வரலாறில் இந்த பிரிட்டிஷ் காலத்தில் இருந்து இந்த லேஅவுட்டை ரெவன்யூ பிரகாரம் பிரித்ததுலேருந்து இந்த பிளானு ஒரிஜினல் பிளான் இது இப்படி கீழே இருக்குமா, இது ஒரிஜினல் பிளானு. நான் சொல்கிறது இதை நல்லா ஜூம் பண்ணிங்க, நான் சொல்கிறது இது பொய்யோ எனக்காகவோ என் சமுதாயத்துக்கு எனக்கு கேட்கல. இது பாருங்கள், இது பார்த்துங்க, இந்து ஆதி திராவிடர் சர்வே எண் 17 இதில் எத்தனை வீடு இருக்குது பாருங்கள். இது எல்லாமே லேண்டு, பட்டா லேண்டு, ஏரி புறம்போக்கு, காவா புறம்போக்கு, மெய்க்கால் புறம்போக்கு, களம் புறம்போக்கு எல்லாமே இருக்குது. இது பொழிச்சலூர். இந்த ஊரில் உள்ள எத்தனை வீடு இருக்கிறது பாருங்கள். இந்து ஆதி திராவிடர் இந்த ஊர் தான் பாப்புலேஷன் அதிகம். இது ஸ்கூலு காமராஜபுரத்தில் கட்டின ஸ்கூலு அங்கே இருக்குது காலனி உள்ள, வேறு எங்கேயும் ஸ்கூல் கட்டல. அதுக்கப்புறமா தான் இந்த பஞ்சாயத்து போர்டு ஸ்கூலு, அதுக்கப்புறம் சமீபத்தில் கட்டின ஸ்கூல் தான். ஸோ கிராமம்னு இருந்தது, அதுதான் சொல்கிறதுக்காக இதை சொல்கிறேன். இதை பாருங்கள், பிள்ளையார் கோயில் தெரியுது, இதில் 2 பாருங்கள், 2 வீடு தான். இந்த 2 வீட்டில் இந்த ஒரு வீடு மட்டும் சொல்லி, இந்த ஒரு வீடு மட்டும் எதுக்காக தனியாக இருக்குன்னா, இந்த கோயில் சிவன் கோயிலுடைய குருக்கள் அது வெஜிடேரியன்றதுனால அவர் தனியாக அந்த முதலியார் வெஜிடேரியனால அங்கே அந்த வீடு கொடுத்துட்டாங்க. இந்த தெரு எதுக்குன்னா வன்னியர் தெரு, இதான் பஜனை கோயில் தெரு. இந்த வன்னியர் தெருவில் 2 வீடு தான். இந்த ஒரு வீடு ஏன் இருக்குன்னா, இந்த ஒரு வீடு 2 பிடாரி கல்யாணத்தில் பலி கொடுப்பாங்க, பேய் ஓட்டுவாங்க, சாமி உடுக்கடிப்பாங்க. அந்த பூசாரிக்கு நான்வெஜ் சாப்பிட்ற இடத்துல இவர் கொடுத்துட்டாங்க. இதுதான் இதோடைய ஹிஸ்ட்ரி, அது பூர்வீக வரலாறு. இதில் இருக்கிற புறம்போக்கிடம் சிவன் கோயில் பாருங்கள், இது சிவன் கோயில், பிடாரி கல்யாண கோயில், இது 47 பாரு 2 அம்மன் கோயில், இது இதான் பேர் அம்மன் கோயில். இது
இந்த 3 கோயிலுமே இப்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. இந்த சொத்தை ஆக்கிரம் பண்ணி சொத்தை வந்து விற்று ஒரு தனி நபருங்க விற்று எடுக்கிறனால இது அரசு எடுத்து நல்ல முடிவாக இந்த அரசு பொசிஷனில் அறநிலைத்துறை கொடுத்துருக்கு. அறநிலைத்துறை இதுதான் முதல் ஸ்டார்டிங். இது 6 மாதம் 8 மாதம் அது எடுத்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஜாதி கலவரமாக போச்சு இதுக்கு முன்னாடி, நீ பெரிய ஆள் அது வேண்டாம். இப்போ அரசு எடுத்துக்கிறதுனால அறநிலைத்துறை மூலிமா நீங்கள் வந்து விசாரணை பண்ணி இந்த எந்த பக்கம் போனால் நல்லது, இல்லை பிரச்சனை மக்களிடையே சமுதாய பிரச்சனை வராது இருக்கிறதுக்கு இந்த இந்துக்கள் வழிபடுறதுக்கு கோவிலை எல்லா ஒரு பெரிய கோயில் இருக்கிற மாதிரி அபிஷேகம் பண்ணி திருவிழா எடுத்து அந்த சாமியை அங்கே நிறுத்திட்டா எல்லாரும் வந்து வழிபடுவாங்க. இதை தான் நாங்கள் கேட்குறோம். தனி நபர் சமுதாயத்துக்கு 2 சமுதாயத்துக்கு மட்டும் ஒரு தெருவை ஆதிக்கம் பண்ணி எடுத்து போகிறத எந்த காலத்துலேயும் சமுதாயம் நாங்கள் விட்டு தர மாட்டோம். யார் சார் இப்போ வந்து தேர்வு வந்து எஸ்சி மக்கள் வராதுன்னு சொல்லலை. அதாவது வராதுன்னு இப்போ அவர்கிட்ட மனு கொடுக்க போயிருக்காங்க. அவர் ஈஓ திருமலன்று சொல்லிதான் சொல்கிறாங்க. என்கிட்ட நான் பேசல வரல, இவங்க கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அதிகாரிகிட்ட நீங்கள் பேசிங்க, இந்த 2 தெருவுக்கு மட்டும்தான் போகும் அப்படின்றது ஈஓ சொன்ன பிறகு தான் நாங்கள் மனுவாக கொடுக்குறோம். ஈஓ வந்து 4 நாளைக்கு முன்னாடியே போய் பார்க்குறோம், தற்காரையும் போய் பார்க்குறோம். பட் அதை சரி சார் நாங்கள் சாமியை ஜோடித்து இந்த இடத்துல நாங்கள் நிறுத்துகிறோம், அந்த பகுதிக்கு அனுப்ப மாட்டோம், இது கலவரம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஈஓ சொல்கிறாரு. ஈஓ சொன்ன பிறகு எங்களை அமைச்சிட்ட பிறகு இந்த அரை மணி நேரம் கழிச்சு அவருக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்த பிறகு சாமி இந்த தெருவு தான் போகும், இதுக்கப்புறம் நீங்கள் மேல் அதிகாரிகளை பேசிங்கன்ட்டு போய்கினேன்ட்டார். அதை சொன்ன பிறகு தான் நாங்கள் இந்த இடத்துல மக்கள் சமுதாயத்தை எங்களுடைய பூர்வீகத்தை பிடாரி அம்மன் தான் நாங்கள் வழிபட்டுன்னு வந்தோம் தலைமுறையாக. என் தாத்தன் என் முப்பாட்டன் அத்தனை பேருமே இந்த கோவில் தான் முதல் மாரியம்மன் கோவிலே. இதுக்கு பிறகு தான் எங்களை இந்த கோவிலில் தீண்டாமை என்ற அடிப்படையில் இந்த 80 வருஷ காலகட்டத்தில் இருந்து இந்த தீண்டாமை அமைப்பு இந்த கோவிலை வழிபடுறதுனால தான் நாங்கள் தனியாக இங்கே கோவிலை கட்டி அதை இவ்வளோ நாள் நாங்கள் சாமி கும்பிட்டு இருந்தோம். இன்றைக்கி அறநிலைத்துறையை எடுத்த பிறகு ஒரு தனியார் சமூகமே அந்த 2 தெருவுக்கு மட்டும்தான் சாமி கொண்டுன்னு போவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் போகும்போது அறநிலைத்துறை நீங்கள் அரசும் எடுத்த பிறகு அரசும் அதே வேலை தான் செய்யுது. அப்போ அறநிலைத்துறையில் இருக்கிற அதிகாரி அந்த வார்த்தை சொன்னதுனால தான் என் மக்கள் இங்கே புரட்சி ஆகி இங்கே நிற்கிறாங்க. இதுக்கு நான் எல்லாருக்கும் சிஎம் செல்லு, மினிஸ்டரு, கமிஷனரு, அறநிலைத்துறை கமிஷனரு, ஜேசி, ஈஓ, தற்காருக்கு நாங்கள் ஃபோன் போடுறோம். ஐயா நாங்கள் தலித் சமுதாயம் இங்கேருந்து நாங்கள் பேசுகிறோம் பொய்ச்சலூரில் இருந்த பிறகு தற்கார் என் ஃபோனை ஒரு 50 முறை கட் பண்ணியிருப்பார். அவர் ஃபோனை வாங்கி பாருங்கள். அப்போது இன்னும் எந்த தீண்டாமையில் இன்னும் எங்களை வச்சுன்னு இருக்கீங்க. சுதந்திரம் பெற்று 75 வருஷத்துக்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆன பிறகு இன்னும் இந்த தீண்டாமை இந்த சென்னை பக்கத்தில் இருக்கும்போது இந்த தீண்டாமை இன்னும் ஒழியலை. அதுக்கு உதாரணமே இன்றைக்கி உள்ள விஷயங்கள் நடந்தது தான். அவர் அந்த சமயத்தில் அந்த தீண்டாமை உன்ற பற்று இன்னும் இந்த அரசு அதிகாரிங்களுக்கு இருக்குது. இந்த அரசு அதிகாரிகள் இருந்ததுனால தான் இந்த அரசுக்கே அவதூறான பேர். இன்னும் அப்போது இந்த சமுதாயத்தில் அந்த அரசு அதிகாரி அந்த சமுதாயத்தை சேர்ந்தவராக தான் எங்கள் எஸ்சின்னு கேட்கும் போது அவங்க அரசு அதிகாரியாக நடந்துக்கலை, இன்னும் ஜாதி பற்றதான் நடந்துக்கிறாங்க அரசு அதிகாரிகள். என் பேர் ரவி சார்.